யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, மோசையும் மோசையோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள் இருக்கிறார்கள். இவர்களை பின்தொடர்ந்து எகிப்தியருடைய இராணுவம் வருகிறது. இவர்கள் அப்பாவி மக்கள், கையில எதுவுமே இல்லை, யுத்தம் செய்து பழக்கமும் கிடையாது, எங்கேயும் போக முடியாது, முன்பாக கடல். ஆனால் தேவன் தன்னுடைய வல்லமை அங்கு வெளிப்படுத்துகிறார், மகிமையாய் வெற்றி சிறக்கிறார். குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார். அந்த 1வது வசனத்தில் அதை புகழ்ந்து பாடுறாங்க. இந்த காட்சி அவர்கள் கண்டு அனுபவித்தவுடனே அந்த மகிழ்ச்சி அவர்களால் தாங்க முடியல. அப்போதான் தேவனை துதிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை மோசே சொல்றார் 2வது வசனத்துல, நான் என் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். எப்போதுமே இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருடைய காரியத்துல அல்லது நம்ம உலகத்துல சில காரியங்கள் எப்படி நமக்கு வருதுன்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ள இதை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தால் தேவன் அதற்கான ஒரு வடிவமைப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறார், ஒரு வடிவமைப்பை உண்டாக்குகிறார். மோசையுடைய எண்ணம் தேவனுடைய தரிசனமாய் மாறுகிறது, தேவனுடைய திட்டமாய் மாறுகிறது. அதற்கான ஒரு வரைபடத்தை ஆண்டவர் தெளிவாய் கொடுத்து அதற்கு சேகரிக்க வேண்டிய காணிக்கையும் மக்களிடத்திலே கொண்டு வரும்படிக்கு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ நன்மைகளை அனுபவித்திருக்கிறோம். தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பக்கம் இருக்கலாம். தேவனுக்காக எதையாவது இவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற நான் என்னால் முடிந்த அளவுக்கு என் ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றில் ஏதாவது ஒரு பிசினஸாவது ஸ்டார்ட் பண்ணி, ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து வருகிற ஒரு வருமானத்தையாவது தேவனுக்காக செய்வதற்காக எனக்கு ஒன்றும் இல்லையே, அந்த எண்ணத்தை உருவாக்கினாலே அது சக்சஸ் ஆகும். நாம் நிறைய பேர் அப்படி உருவாக்க மாட்டோம் எதையுமே. தேவனை அறிந்திருந்தாலும் சுயம் நமக்காக மற்றவர்கள் மத்தியிலே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் நமக்குள்ளே வரும். ஆனால் தேவன் விரும்புகிறது தேவநாம மகிமைக்காக இதை செய்தால் தேவராஜ்யம் பயன்படுமே. என் குடும்பத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு அதிகாரியாய் ஒருவர் எழும்பினால் தேவராஜ்யத்துக்கு பயன்படுமே. என் பிள்ளைகள் ஒரு பிரபலமான டாக்டரா எழும்பினா, என் பிள்ளைகள் நல்ல பிரபலமான ஒரு இன்ஜினியர் விஞ்ஞானி எழும்பினா, என்னுடைய குடும்பத்தில் ஒரு பிசினஸ்மேன் நன்றாக எழும்பினா அவர்கள் தேவனுக்கு பயன்படுவார்களே. ஒரு நீதியரசர் எழும்பினால், ஒரு நல்ல லாயர் எழும்பினால் தேவனுக்கு பயன்படுமே. அவங்களுடைய ஞானம், அறிவு, புத்தி, அவங்களுடைய செயல்பாடுகள், அவருடைய வசதி வாய்ப்புகள், இந்த எண்ணம் நமக்குள்ளே உருவாக்கப்படும் பொழுது இதை தேவன் பார்க்கிறார். இவர்களை எழுப்பினால், இவர்கள் மனதில் தோன்றுகிற எண்ணத்தை ஒரு திட்டமாய் வடிவமைத்தால் நன்றாக இருக்கும் என்று தேவன் அதை வடிவமைத்து கொடுத்து விடுவார். இப்ப பாருங்க, அடுத்ததாக யாத்திராகமம் 31வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யோசித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோடு துணையாக கூட்டினதும் அன்றி ஞான இருதயமுள்ள யாருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். அடுத்ததாக தேவன் மோசையுடைய இருதயத்தில் உண்டான அந்த நல்ல எண்ணத்தை ஒரு திட்டமாக வடிவமைத்து அதுக்கான பிளானை கொடுத்து விட்டு இப்போது அந்த பிளானை செய்வதற்கு அறிவு உள்ளவர்களை எழுப்புகிறார். எப்படி எழுப்புகிறார்? தேவன் தன்னுடைய ஆவியினால் நிரப்புகிறார். நம்முடைய இருதயத்திலே சில எண்ணங்கள், நல்ல திட்டங்கள் தேவனை சார்ந்து வரும் பொழுது அதுக்கான பிளானை கொடுத்து விட்டு அதை நிறைவேற்றுவதற்கு ஆட்களையும் கொடுப்பார். கண்டிப்பாக கொடுப்பார். தேவனை எழுப்புவார்.
நீங்க ஒரு பெரிய கம்பெனி ஃபார்ம் பண்ணணும்னு யோசிப்பாருங்க. ஒரு லிமிட்டட் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், முடியும், இன்னும் முடியும். அதை ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு பகுதி 50% ஆண்டவருக்கு, 50 இல்லைன்னா 10 வச்சிடுங்க, மினிமம் 10. சிலர் ஆண்டவரை பார்ட்னரா வச்சிருக்காங்க. தேவனுக்கு 50, எனக்கு 50 போதும், எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கார் தேவன், சோர்ஸ் இருக்கு, நான் ஆரம்பிச்சு செய்ய நான் விரும்புறேன், ஆண்டவர் சித்தை நான் வாய்க்கேட்டேன்னு சொல்லி பாருங்க, பிளான் கொடுப்பாரு, அதுக்கான தொடர்பு தருவாரு, ஐக்கியம் உண்டாகும், அதுக்கான ஐக்கியங்கள் உண்டாகும், அதற்கான வழிமுறைகளை தேவன் திறப்பார். கண்டிப்பா செய்வீங்க. நான் தான் சில ஆட்களை பார்த்தா சொல்லுவேன், வளர நினைச்சா அஸ்திபாரம் போடுங்க, முதலில் பிளான் பண்ணுங்க, சும்மா பேச்சில் இருக்காதீங்க, செய்யுங்க, செய்ய முடியும், செய்ய முடியும், உங்களால சாதிக்க முடியும். மோசே 80 வயது தான் ஊழியத்தை ஆரம்பிச்சாரு, 120 முடிச்சாரு, 40 வருஷம் பயங்கரமான சக்சஸ். வயதெல்லாம் பெருசு கிடையாது, எத்தனை வயசுலையும் பண்ணலாம், எத்தனை வயசுலையும் பண்ணலாம். சிலத்துல 50 வருஷம் பண்றத 10 வருஷத்துல சாதிப்போம். அதுக்கான ஞானம் அறிவு எல்லாம் நமக்கு உண்டாகும். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம ஆண்டவர் நினைச்சா பேதையை ஞானியாக்கும். இதெல்லாம் தீர்க்கதரிசன செய்தி பேசிட்டு இருக்கிறேன், காதலோர்கள் கேட்க கடவர்கள். தேவன் நினைச்சா 50 வருஷம் சாதிக்கிறத 10 வருஷம் சாதிக்க வைப்பாரு. படித்தவங்களை கொண்டு சாதிக்க வைக்கிறத படிக்காதவங்களை கொண்டு சாதிக்க வைப்பாரு. பெரிய பணபலம் ஆள்பலம் அரசியல் பின்னணி இருக்கிறவங்க சாதிக்கிறத ஒன்னே இல்லாதவங்க சாதிக்க வைப்பாரு. கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் இப்போது சிலருக்குள்ளே சில திட்டமிடுதலை, சில எண்ணங்களை உருவாக்க போகிறார். அதை தேவன் வடிவமைத்து தரப்போகிறார். அதற்கான ஆட்கள் எழுப்பி தரப்போகிறார். கைகளை தட்டுக. அதற்கான ஆட்கள் எழுப்புகிறார், அதற்கான தொடர்புகளை எழுப்புகிறார், அதற்கான ஐக்கியங்களை உருவாக்குகிறார். கர்த்தர் அதற்காகவே உங்களை இந்த திருச்சபையோடு இணைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.